விருச்சக ராசி. அதாவது ஆராய்ச்சி மட்டும் இல்லைங்க, அன்புக்கு மட்டும் இல்லைங்க, குழந்தை மாதிரி இருப்பீங்க. +2 தான் படிப்பாங்க, ஆனா குழந்தை மாதிரி இருப்பாங்க. MA படிச்சிருப்பாங்க, ஆனா அண்ணா அம்மா சொல்றதை கேட்பாங்க. அப்படின்னு சில வீட்டுல இருக்கு. 15 வயசு இருக்கும், 10 வயசு இருக்கு, நீ என்னம்மா சொல்றது, நான் என்ன கேட்கறது, அப்படி குணங்கள் இருக்குது. இருவேறுபட்ட கருத்துக்களை கூடிய கோள், இருவேறுபட்ட கருத்துக்களை சொல்லக்கூடிய கோள், இருவேறுபட்ட பாதக செயலை செய்யக்கூடிய இடம், இருவேறுபட்ட நோயை கொடுக்கக்கூடிய இடம். எப்படிப்பட்ட ராசி! காலபுருஷனுக்கு 8, காலபுருஷனுக்கு 8. அப்ப இப்படிலாம் இருந்தா எப்படி இருக்கும்? அந்த இடம் எப்படி இருக்கணும்? தீர்க்கதரிசியா இருக்கணும், ஞான கோர்வையா இருக்கணும், ஞான முகுந்தனா இருக்கணும், பர்ஃபெக்ட் மேனா இருக்கணும். இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அதனாலதான் விருச்சகத்தை பொறுத்தவரையில இப்போதைக்கு பஞ்சஸ்தானத்துல குரு சனி 5ல இருக்காரு, ரொம்ப கவனமா இருக்கணும். ஆனா குருபலம் இப்ப இருக்குது, விருச்சக ராசிக்கு குருபலம் இப்ப இருக்குது, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக உங்களுக்கு சனி பயிற்சியை விட உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ராகுக்கு இது பேச்சு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா உங்க ராசிக்கு 4க்கு வர்றாரு. உங்களை ராசிக்கு 4க்கு வரும்போது கண்டிப்பா அது கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கு மட்டும் இல்ல, மேஷத்துக்கு விருச்சத்துக்குள்ள ஒரு மேஷத்துக்கு விருச்சு லாபாதிபதியா வர்றாரு. போதுமா? மேஷத்துக்கு விருச்சத்துக்கு லாபாதிபதி வர்றாரு. அப்ப நிச்சயமாக ஒரு மகத்தான எதிர்காலம் உண்டுங்க. விருச்சக ராசிக்கு கடல் சார்ந்து போகும், வெள்ளை நிற பொருட்கள், நீர் சம்பந்தப்பட்ட தொழில்கள் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. மிதுனம், துலாம், சதயம், இந்த 3 ராசியுமே வெளிநாடு தான். இதோட சேர்ந்து போறது தனுசு. அப்படிப்பட்ட ராசிகள் நிச்சயமாக உங்களுடைய எதிர்காலத்தை கூட்டி கொடுக்கும். உங்களுக்கு என்ன ஆக்கும்? கூட்டி கொடுக்கும், பிளஸ் ஆக்கி கொடுக்கும். மைனஸ்ல இருந்து பிளஸ்க்கு மேல பிளஸ், அடிமேல் அடி எடுத்ததான் அம்மீனாக. அந்த மாதிரி உங்களுக்கு கஷ்டத்தை குறைஞ்சு நன்மையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏற்கனவே இப்ப குரு பயிற்சி தான் குரு பாக்குறாரு. அதுக்கடுத்து குரு 8க்கு போனா என்ன, மிதுனத்துக்கு போனா என்ன, ராமர் சீதை வனவாசம் போறதுன்னு சொல்லுவோமா? அப்படிலாம் கிடையாது. உங்க தசா புத்தி என்ன இருக்கும், உங்களுக்கு என்ன நடக்கும், அது எங்க போய் விடும், அதுதான் முக்கியம். உங்களுக்கு நன்மையா தீமையா உங்க தசா புத்திக்கு என்ன. விருச்சகம் உடல் ரீதியா பாதிப்பு, மனைவி ரீதியா பாதிப்பு, கணவன் ரீதியா பாதிப்பு, குழந்தைகளுக்கு பாதிப்பு, இந்த மனப்பிரச்சனைகள், குணசீலம், மனப்பிரச்சனை, சொல்றதையே சொல்லிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்க மனப்பிரச்சனை இல்லை. நோய் அப்புறம், முடிவு அப்புறம். முதல்ல இருக்கணும் சார், நம்ம இருந்து என்ன செய்யணுங்கிறத பார்க்கணும். அப்படி பார்த்துக்கிட்டா நிச்சயமாக உங்களுக்கு இந்த மாதம் மிக அற்புதமாக அமையும். அதுல மாற்று கருத்து அல்ல விருச்சக ராசி நேயர்.